சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. ஏப்பா அரவிந்த், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதல்லப்பா? பயப்படாதீங்க மாம்சு, அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் ஆழ்ந்து தூங்குறாங்க, அவ்வளவுதான். நீ சொன்னா சரியா தான் இருக்கும் மாப்பிள்ள. ராஜி கூட சேர்ந்து பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அடிச்சே கொண்டலாம் போல இருக்கும். ஆனா என்ன பண்றது, இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பெத்த மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா. அரவிந்த், நான் முன்னாடி போய் சரி போய் பாருமா. சரி ஓகே. கொஞ்சம் இருங்க, ஏதோ மேடம் என்னாச்சு மல்லி? பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு மேடம். அவங்க இதோ வந்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் எல்லாமே மல்லியோட நல்லதுக்கு தான் செய்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? இவங்களுக்கு எதுவுமே ஆகாது. டூத் டெஸ்ட் எடுக்க எல்லாமே செட் பண்ணியாச்சு. வந்த உடனே எடுத்துடலாம். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ஐயோ மல்லி, நீயா? ஐயோ அண்ணா, ஏன் பதட்டப்படுறீங்க? மனோகர், நீங்க கொஞ்சம் பதட்டப்படாதீங்க. அரவிந்த், அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சரிங்க சொல்லுங்க. மாம்ஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க மாம்ஸ். ஏன்பா ரொம்ப நேரமா என் பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா? மாம்ஸ், ரஞ்சிதா குட்டி ஜூஸ் மீதி இருக்கு, குடுக்குறேன். குடிக்கிறீங்களா? தலுப்பா தலுப்பா. எங்க போறீங்க? மாம்ஸ் இருங்க மாம்ஸ், போகாதீங்க. வாங்க. வாட் பாய், இங்க வாப்பா. பாத்து 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 உள்ள கொண்டு போங்க. நீங்க வாங்க மேடம், போலாம். போங்க மேடம். நான் உள்ள போறேன் அரவிந்த். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். டாக்டர், டெஸ்ட் எடுக்கலாமா? 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல. எடுக்கலாம், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது இல்ல? எதுவும் வராது டாக்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. உங்க ஃபேமிலியை காப்பாத்துறது இருக்கட்டும், என் ப்ரொஃபஷனுக்கும் ஃபேமிலிக்கும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. டோன்ட் வரி டாக்டர், என்ன நம்புங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஒரு நிரபராதி மேல இந்த பொண்ணு அபாண்டமா கொலைப்பழி சுமத்திருக்கா. அது வேற யாரும் இல்ல, இவளோட தாய் மாமன் தான். இவ பொய் சாட்சி சொன்னதுனால இப்ப அவர் ஜெயில்ல இருக்காரு. அவரோட குழந்தை எக்ஸ் ஒய்ஃப் வீட்ல இருக்கா. இது நிக்கிறாளே இந்த மல்லி தான் அவரோட ஒய்ஃப். ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு கிடக்குறாங்க. இந்த ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க டாக்டர். உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கேக்குதாம்மா? ரஞ்சிதா, ரஞ்சிதா. சொல்லுங்க ரஞ்சிதா, சொல்லுங்க. உங்க அப்பா பேர் என்னம்மா? மனோகர். அம்மா பேரு? ஜெயந்தி. நீங்க கேளுங்க மேடம். ரஞ்சிதா, நீங்க கோர்ட்ல உங்க மாமாவுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்கல்ல? ஆமா, சொன்னேன். நீங்க சொன்ன சாட்சி பொய் சாட்சின்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன சொல்றீங்க? அது ராஜிமா கூட சாட்சி சொன்ன. என் மாமா சின்ன வயசுல இருந்து. ரஞ்சிதா, இங்க பாரு. ரஞ்சிதா, ரஞ்சிதா, ஏந்திரி. இங்க பாரு, உன் சின்ன வயசு கதையெல்லாம் வேண்டாம். கோர்ட்ல நீ எதுக்கு போய் சாட்சி சொன்ன அத மட்டும் சொல்லு. கோர்ட்ல இத பாரு,
நாங்க கேக்குறதுக்கு சமத்தா பதில் சொல்லிட்டேன்னா நீ நிம்மதியா தூங்கலாம். ரேணுகாவை உங்க மாமா மாடியில இருந்து தள்ளி விட்டத உன் கண்ணால நீ பாத்தியா? நான் எதுவுமே சொல்லு. நான் எதுவுமே ரஞ்சிதா, போ மேடம் உள்ள போ. நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க மேடம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இங்க என்ன நடக்குது டாக்டர்? அது வந்து மேடம், பேஷண்ட் மயங்கிட்டதா கூட்டு வந்தாங்க. ஓ, மயங்கிட்டா இப்படிதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? ஆமா, இந்த டாக்டர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்க? மேடம், ஏதோ நிக்கிறாங்க பாருங்க. இவங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்கன்னு கொஞ்சம் கேளுங்களேன். யாருமா நீங்க? நான் டாக்டர் இல்ல, யாருன்னு கேட்டேன். வக்கீல் தேவசேனா. என்ன டாக்டர் இதெல்லாம்? சம்மதம் இல்லாதவங்களை கூட்டு உள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? மேடம், அது வந்து அவங்க வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. மயக்கம் ஆயிட்டா உங்க ஹாஸ்பிட்டல் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பேரு டாக்டர்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? என் தங்கச்சி பொண்ணை இவங்க மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு வந்து சட்ட விரோதமா நார்கோ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன டாக்டர், இவங்க சொல்றது உண்மையா? மேடம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ளீஸ். நீங்க இல்லீகலா நார்கோ டெஸ்ட் எடுக்கிறீங்களே, கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கீங்களா? டாக்டர் காட்டுங்க. அது மேடம், வக்கீல் மேடம் தான் சொன்னாங்க. ஓஹோ, யார் கேட்டாலும் என்ன டெஸ்ட் வேணாலும் எடுப்பீங்களா? கோர்ட் ஆர்டர் இல்லாம ட்ரூத் டெஸ்ட் எடுக்கிறது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? மேடம், அது வந்து நல்லதுக்காகன்னு சொன்னாங்க மேடம். நல்லதுக்காக நார்கோ டெஸ்ட் எடுப்பீங்களா? அப்படின்னா வாங்க, நல்லதுக்காக நார்கோ டெஸ்ட் எடுத்தேன்னு எழுதி கொடுங்க. உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல வருவீங்க. மேடம் மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். மேடம், நீங்களாவது சொல்லுங்க மேடம். ராஜேஸ்வரி மேடம், என்ன சொல்றீங்க? இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? மேடம், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மேடம். எங்க ஹாஸ்பிடல் பேரு கெட்டு போகும் மேடம். தயவு பண்ணுங்க மேடம். இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்க மேல கம்ப்ளைண்ட் நான் இப்போதைக்கு வேணா கொடுக்காம இருப்பேன். தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பேன். இங்க பாருங்க டாக்டர், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா கூட நான் நினைச்சா உங்க மேல கேஸ போட்டு இந்த ஹாஸ்பிடலுக்கு சீல் வைப்பேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் மேடம். சாரி மேடம். வக்கீல் மேடம், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க பெரிய மனசு பண்ணி கேஸ குடுக்கலன்னு சொன்னதுனால தான் உங்களை விடுறேன். சட்டம் தெரியும்ல, உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி ப்ரூஃப் பண்ணா பார் கவுன்சில் லைசென்ஸ் கேன்சல் ஆகி உங்க வேலையை இழக்க வேண்டி வரும். நீங்க லாயரா பிராக்டிஸ் பண்ண முடியாது. டாக்டர், இவங்க எப்ப கண் முழிப்பாங்க, எப்ப நார்மல் ஆவாங்க? இப்ப இன்ஜெக்ஷன் போட்டுறேன் மேடம். கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்க மேடம். கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுமா மேடம்? என்ன கேள்வி இது? முதல்ல போடுங்க. உள்ள போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு சமாளிங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க அந்த டீம்ல இருந்தா தான் வேலைக்கு ஆகும். சரிப்பா சரிப்பா, நான் மெதுவா போறேன் உள்ள. பாத்துக்கோ. ஐயோ ஐயோ, ரஞ்சி ரஞ்சி, என்னமாச்சு ரஞ்சி? ஐயோ, நீ மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னாங்களேம்மா. சாதாரண மயக்கம் தான் நினைச்சேனேம்மா. இப்படி ஒண்ண வச்சு என்னென்னலாமோ டெஸ்ட் பண்ணிருக்காங்களேம்மா. ஏம்மா வக்கீல், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஐயோ, என் பொண்ணு என்ன பார்த்து பேச மாட்டேங்கிறாளே, அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ரஞ்சி ரஞ்சி ரஞ்சி, என்ன பாருமா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரஞ்சிமா ரஞ்சிமா. டாக்டர் டாக்டர், என் பொண்ணு எப்ப டாக்டர் கண்ணு முழிப்பா? சொல்லுங்க டாக்டர். ஐயோ, ரஞ்சி ரஞ்சி பாருமா, அப்பாவை பாருமா. மேடம், கூட்டு போலாம் மேடம்.
ம் போங்க பார்த்து கூட்டிட்டு போங்க பார்த்து பார்த்து மேடம் ச்சே. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க ஆடி சேலு வந்தாச்சுங்க ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆரு ரெடி ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆரு ரெடி The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.